டெட் டிஆர்பி சைக்காலஜி. ஒழுக்க வளர்ச்சி கொள்கை கோல்பர்க். ஒழுக்க வளர்ச்சி கொள்கை கோல்பர்க். நல்லொழுக்க வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிடுகிறது என்று கூறியவர் கோல்பர்க். நல்லொழுக்க வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிடுகிறது என்று கூறியவர் கோல்பர்க். ஒரே ஒரு சினை முட்டையுடன் ஒரு விந்தணு கூடி கருவுறுதல் நிகழ்ந்து கருமுட்டையானது பிளந்து இரு முழு கருவாக மாறி இரட்டை குழந்தைகள் ஆனால் ஒரு கரு இரட்டையர். ஒரே ஒரு சினை முட்டையுடன் ஒரு விந்தணு கூடி கருவுறுதல் நிகழ்ந்து கருமுட்டையானது பிளந்து இரு முழு கருவாக மாறி இரட்டை குழந்தைகள் ஆனால் ஒரு கரு இரட்டையர். பெண்ணின் கருப்பையில் 2 சினை முட்டைகளுடன் 2 விந்தணுக்கள் தனித்தனியே கருவுற்று இரட்டை குழந்தைகள் பிறந்தால் இரு கரு இரட்டையர். பெண்ணின் கருப்பையில் 2 சினை முட்டைகளுடன் 2 விந்தணுக்கள் தனித்தனியே கருவுற்று இரட்டை குழந்தைகள் பிறந்தால் இரு கரு இரட்டையர். ஒரு கரு இரட்டையர் ஒரே பாலினத்தை சேர்ந்தவராக இருப்பர். ஒரு கரு இரட்டையர் ஒரே பாலினத்தை சேர்ந்தவராக இருப்பர். ஒரு கரு இரட்டையருக்கு மரபு முற்றிலும் சமமாக இருக்கும். ஒரு கரு இரட்டையருக்கு மரபு முற்றிலும் சமமாக இருக்கும். ஒரு கரு இரட்டையர் ஒத்த குணநலன்களோடு இருப்பர். ஒரு கரு இரட்டையர் ஒத்த குணநலன்களோடு இருப்பர். ஒரு கரு இரட்டையரை தோற்றுவிக்கும் கருமுட்டை வழக்கத்தை விட பெரியதாக இருக்கும். ஒரு கரு இரட்டையரை தோற்றுவிக்கும் கருமுட்டை வழக்கத்தை விட பெரியதாக இருக்கும். இரு கரு இரட்டையர் ஒரே பாலினத்தை சார்ந்திருக்க அவசியமில்லை. இரு கரு இரட்டையர் ஒரே பாலினத்தை சார்ந்திருக்க அவசியமில்லை. இரு கரு இரட்டையர்கள் மரபு முற்றிலும் சமமாக இருக்காது. இரு கரு இரட்டையர்கள் மரபு முற்றிலும் சமமாக இருக்காது. இரு கரு இரட்டையருக்கு ஒத்த குணநலன்கள் இருக்காது. இரு கரு இரட்டையருக்கு ஒத்த குணநலன்கள் இருக்காது. ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினையே உருவாக்கும். கிரிகோர் ஜான் மெண்டல். ஒத்த இயல்பு ஒத்த இயல்பினையே உருவாக்கும். கிரிகோர் ஜான் மெண்டல். ஒத்திருக்கும் விதி, வேற்றுமை விதி, பின்னோக்க விதி, மரபு நிலை பகுப்பு விதியை கூறியவர் கால்டன். ஒத்திருக்கும் விதி, வேற்றுமை விதி, பின்னோக்க விதி, மரபு நிலை பகுப்பு விதியை கூறியவர் கால்டன். குழந்தைகளின் மரபுத்தன்மை பெற்றோரிடமிருந்து அரை பங்கு பெறும். குழந்தைகளின் மரபுத்தன்மை பெற்றோர்களிடமிருந்து அரை பங்கு பெறும். குழந்தை மரபுத்தன்மையை தாத்தா பாட்டியிடமிருந்து 1/4 பங்கு பெறும். குழந்தை மரபுத்தன்மையை தாத்தா பாட்டியிடமிருந்து 1/4 பங்கு பெறும். குழந்தை மரபுத்தன்மையை முப்பாட்டன் முப்பாட்டியிடமிருந்து 1/8 பங்கு பெறும். குழந்தை மரபுத்தன்மையை முப்பாட்டன் முப்பாட்டியிடமிருந்து 1/8 பங்கு பெறும். குழந்தை மரபுத்தன்மையை முந்தைய தலைமுறை முன்னோர்களிடமிருந்து 1/16 பங்கு பெறும். குழந்தை மரபுத்தன்மையை முந்தைய தலைமுறை முன்னோர்களிடமிருந்து 1/16 பங்கு பெறும். 800 ஆங்கில குடும்பங்களின் 977 மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தபோது 537 பேர் புகழ்மிக்கவராய் இருந்தனர். 977 சராசரி நபர்களை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்தபோது 4 பேர் மட்டுமே புகழ்மிக்கவராய் இருந்தனர் என கூறியது கால்டன் ஆய்வு. 800 ஆங்கில குடும்பங்களின் 977 மேதைகளின் உறவினர்களை ஆராய்ந்தபோது 537 பேர் புகழ்மிக்கவராய் இருந்தனர். 977 சராசரி நபர்களை தேர்ந்தெடுத்து ஆராய்ந்தபோது 4 பேர் மட்டுமே புகழ்மிக்கவராய் இருந்தனர் என கூறியது கால்டன் ஆய்வு. காலிகாக் போர் வீரனின் மன வளர்ச்சி குன்றிய மனைவி சாதாரண பெண் மற்றொரு மனைவி. மன வளர்ச்சி குன்றிய மனைவியின் வழித்தோன்றல்களில் 480 பேரில் 48 பேர் 10% சாதாரணமானவர். 432 பேர் குடிகாரர் குற்றவாளி. சாதாரண மனைவியின் வழித்தோன்றல்களில் 496 பேர் 49% சாதாரணமானவராக இருந்தனர்
என ஆராய்ந்தவர் H.H. கட்டார்ட் 1912. காலிகாக் போர் வீரனின் மனவளர்ச்சி குன்றிய மனைவி சாதாரண பெண் மற்றொரு மனைவி. மனவளர்ச்சி குன்றிய மனைவியின் வழித்தோன்றல்களில் 480 பேரில் 48 பேர் 10% சாதாரணமானவர். 432 பேர் குடிகாரர் குற்றவாளி. சாதாரண மனைவியின் வழித்தோன்றல்களில் 496 பேர் 49% சாதாரணமானவராக இருந்தன என ஆராய்ந்தவர் H.H. கட்டார்ட் 1912. ஜூக் மீன் பிடிப்பவர் வியாபாரி கீழ்த்தரமான நடத்தையுடைய பெண்ணை திருமணம் செய்தார். 5 தலைமுறையினர் ஏழ்மையாகவும் தண்டனை அடைந்தவராகவும் இருந்தன என ஆராய்ந்தவர் டக்டேல் கார்ல் பியர்சன். ஜூக் மீன் பிடிப்பவர் வியாபாரி கீழ்த்தரமான நடத்தையுடைய பெண்ணை திருமணம் செய்தார். 5 தலைமுறையினர் ஏழ்மையாகவும் தண்டனை அடைந்தவராகவும் இருந்தன என ஆராய்ந்தவர் டக்டேல் கார்ல் பியர்சன். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் டக்டேல் கார்ல் பியர்சன். குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பாகும் என கூறியவர் டக்டேல் கார்ல் பியர்சன். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் எவ்வித உறவும் இல்லாதவர்களிடையே 0% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் எவ்வித உறவும் இல்லாதவர்களிடையே 0% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் தாய்வழி அல்லது தந்தை வழி முதல்நிலை உறவினர்கள் இடையே 12.5% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் தாய்வழி அல்லது தந்தை வழி முதல்நிலை உறவினர்கள் இடையே 12.5% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் ஒருவரது மாமா, அத்தை அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கு அவர்களிடமிருந்து 25% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் ஒருவரது மாமா, அத்தை அல்லது அவர்களின் வாரிசுகளுக்கு அவர்களிடமிருந்து 25% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் பேர குழந்தைகளுக்கும் தாத்தா அல்லது பாட்டிக்கும் இடையே 25% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். பர்ட் நுண்ணறிவு தொடர் ஆய்வில் பேர குழந்தைகளுக்கும் தாத்தா அல்லது பாட்டிக்கும் இடையே 25% நுண்ணறிவு ஒத்தத்தன்மை இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.